ஹாய் வியூயர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வந்து பருப்பில்லா சாம்பார் தான் வந்து பார்க்க போகிறோம். ஜென்ரலாக சாம்பார்னாலே நம்ம வந்து பருப்பு வச்சு தான் வந்து நம்ம செய்வோம். ஆனால் இன்றைக்கி நான் வந்து ஒரு வித்தியாசமாக பருப்பில்லா சாம்பார் வந்து நம்ம செய்ய போகிறோம். இது இட்லி தோசைக்கெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே சமயம் ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, இந்த சாம்பாரை நம்ம எப்படி செய்கிறதுன்னு வாங்க நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த சாம்பாருக்கு நான் ஃபஸ்ட்டு காயெல்லாம் வந்து குக்கரில் வச்சிடுறேன். இதுக்கு தேவையான காய் உருளைக்கிழங்கு, அதை நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு தக்காளி, நான் ஒரு 2 தக்காளி கிட்டே எடுத்திருக்கேன். இது வந்து பெங்களூர் தக்காளின்றதுனால வந்து புளிப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு காரத்துக்கு ஏற்ப மாதிரி பச்சை மிளகாய். இப்போ நெக்ஸ்ட்டு காரத்துக்கு ஏற்ப மாதிரி வந்து நான் வந்து சில்லி பவுட்ரு போட்டுக்கிறேன். நான் வந்து தக்காளி வந்து 3 எடுத்திருக்கேன், 2ன்னு சொல்லிட்டேன், சாரி. நான் பெங்களூர் தக்காளின்றதுனால 3 கிட்ட எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து கல்லுப்பு நான் வந்து போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த காய் வந்து முழுகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும், பார்த்துக்கோங்க, ரொம்ப தண்ணி வேணும்னு இல்லை. இப்போது வந்து நான் இதை வந்து குக்கரில் வச்சிடுறேன். இது வந்து கிட்டத்தட்ட 5லேருந்து 6 விசில் வர வரைக்கும் வைங்க. ஹைலியே இருக்கலாம், சிம் பண்ணணும்னு இல்லை. ஸோ இப்போ ஹைலியே வந்து நான் குக்கரு கிட்டத்தட்ட வந்து 6 விசில் வர வரைக்கும் நான் வைக்க போகிறேன். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து இந்த சின்ன வெங்காயத்தை 2 பக்கமும் வந்து கட் பண்ணிக்கிறேன். 2 எட்ஜஸும் கட் பண்ணிக்கிட்டு நான் வந்து தண்ணியில் வந்து ஊற போட்டுக்கிறேன். இது வந்து நான் தோல் எடுக்கிறதுக்காக சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா தோல் சீக்கிரம் வந்துடும். அதுக்காக தான் நான் வந்து பண்ணுறேன். உங்களுக்கு இப்படியே வந்து தோல் எடுக்க வரணும்னா நீங்கள் வந்து ஊற போடாமலே கூட எடுத்துக்கலாம். நான் கிட்டத்தட்ட ஒரு 20 சின்ன வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன். இப்போ குக்கர் 6 விசில் வந்துடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்மளோட வெஜிடபிள்ஸ்லாம் வந்து நல்லா பாயில் ஆகிருக்கு. இப்போ வந்து தண்ணியை வந்து நான் ஃபில்டர் பண்ணிடுறேன். இப்போ தண்ணி ஃபுல்லாத்தையும் நான் எடுத்துட்டேன். இந்த தண்ணியை நம்ம வந்து உரமாக வச்சுக்கலாம், அப்புறமேட்டு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ காய்கறி எல்லாமே வந்து நான் கரண்டி வச்சே வந்து நல்லா வந்து மசிச்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து மேஷர் கூட வச்சுக்கலாம், முடிஞ்ச அளவுக்கு வந்து மசிச்சுக்கோங்க. இது ஏற்கனவே பாயில் ஆன வெஜிடபிள்ஸ்ன்றதுனால ஈஸியாகவே நம்மளால் வந்து மசிக்க முடியும். இப்போ வந்து நம்ம இந்த காய்கறியை நான் நல்லா வந்து மேஷ் பண்ணி எடுத்துட்டேன், நல்லா மசிச்சு எடுத்துட்டேன். இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற தோசை மாவு இல்லைன்னா இட்லி மாவு, அது கிட்டத்தட்ட ஒரு 1.5 கரண்டிலேருந்து 2 கரண்டி வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். இது வந்து நான் புளிச்ச மாவு தான் எடுத்திருக்கேன். எந்த மாவாக இருந்தாலும் ஓகே தான், புளிச்ச மாவாக இருந்தால் இன்னும் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இதை நம்ம ஏன் சேர்க்குறோன்னா திக்னஸ் கொடுக்கறதுக்காக தான் வந்து நம்ம சேர்க்குறோம். ஏன்னா நம்ம செய்கிற சாம்பார் வந்து பருப்பில்லா சாம்பார், அதனால் வந்து திக்னஸ்க்காக தான் வந்து இந்த மாவை வந்து நம்ம சேர்க்குறோம். இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். இந்த மாவும் இந்த காய்கறியும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம அப்போயே எடுத்து தண்ணி ஃபில்டர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணி மொத்தத்தையும் நான் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 ஸ்பூன் கிட்ட ஆயில் நான் விட்டுக்கிறேன் தாளிக்க. நீங்கள் கடாய் கூட எடுத்துக்கலாம், அடி கனமாக இருக்கணும்னா எந்த பாத்திரம் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆயில் சூடானதும் நம்ம தாளிக்க வச்சிடலாம். இப்போ நான் கடுகு போட்டுக்கிறேன். உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயம். அதை நான் வந்து பொடியாக நறுக்கியிருக்கேன். நான் 20லேருந்து ஒரு 25 பல்லு கிட்ட எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயத்தை. அதை தான் வந்து நான் பொடியாக நறுக்கியிருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமானோடனே நம்ம வந்து அந்த சாம்பார் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை சேர்க்கலாம். இப்போ வந்து சேர்த்துடலாம் நம்ம.
நான் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். இந்த சாம்பார் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், போக போக வந்து கெட்டியாக ஆரம்பிச்சிடும். எனக்கு வந்து லைட்டாக உப்பு தேவைப்படுற மாதிரி இருக்குது, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் உப்பு வந்து போட்டுக்கிறேன். ஏற்கனவே நம்ம குக்கரில் போட்டு தான் வச்சுருக்கோம் உப்பு. இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இது நல்லா வந்து கொதி வரட்டும், இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா 5 நிமிஷம் வந்து கொதிச்சிருக்கு நம்ம சாம்பார். இப்போ நல்லா வந்து திக்கும் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து கொத்தமல்லி வந்து போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து லைட்டாக பெருங்காயத்தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டுமே வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவை இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் கலரி விட்டு காட்டுறேன். பாருங்கள், நல்லா வந்து திக்காயிடுச்சு. ஃபஸ்ட்டு எவ்வளோ தண்ணியாக இருந்துச்சு பாருங்கள், இப்போ பாருங்கள் நல்லா வந்து திக்காயிடுச்சு. இவ்வளோதான், நம்மளோட பருப்புல சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ டிஃப்ரெண்ட்டான ஒரு சாம்பாராக இருக்குது பாருங்கள். அதே சமயம் ரொம்ப ஈஸியானது தான். ஓகே வியூயர்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.